காஞ்சிபுரம் பாலாற்றில் மணல் அள்ள விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கத்தின் மாநில தலைவர் யுவராஜிடம் நமது செய்தியாளர் எழில் நடத்திய உரையாடலை பார்ப்போம். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் நேற்று முதல்வருடைய தனிப்பிரிவில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த புகாரை விளக்குவதற்காக நம்மிடத்தில் அந்த மாநில தலைவர் யுவராஜ் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்போம். சார் வணக்கம். அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? 2013 நவம்பர் மாதம் சிலர் தனியார் மணல் ஆயிரக்கணக்கான லோடை பதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மணல் எடுக்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தடை ஏற்படுத்தினாங்க. இந்த தடை ஒரு ஆண்டுக்கு தான் அறிவித்தாங்க. ஆனால் மேலும் இன்னொரு ஆண்டு இந்த மணல் எடுக்க தடை விதித்ததுனால இப்போ எங்களுக்கு இங்கே இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 9000 லாரிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தடையை உடனடியாக நீக்க கோரி நீக்க வேண்டும். இல்லை என்றால் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எங்களுடைய லாரிகளை மாவட்ட ஆட்சியோட பர்மிட்டோட ஒப்படைக்க இருக்கிறோம். சென்னைக்கு எவ்வளோ மணல் ஒரு நாளைக்கு தேவைப்படுது? இப்போ அந்த மணலை முழுவதாக நம்மளால் விநியோகம் செய்ய முடியுதா? ஒரு நாளைக்கு சென்னைக்கு 10,000 to 11,000 லோடு தேவைப்படும் ஒரு நாளைக்கு. இதை இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 4 கோரை இருந்தாவே ஒரு கோரையில் 3000 to 3500 லோடு எடுக்கப்படும். அது மூலியம் இது சரி செய்யப்பட்டது. இப்போது அந்த 10,000 லோடு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதை ஈடு செய்ய முடியல. இதனால் மணல் விலை உயர்வு. சென்னைக்கு மட்டும் நாளொன்றிற்கு சுமார் 10,000 லோடு மணல் தேவைப்படுகிறது. தற்பொழுது காஞ்சிபுரத்தில் மணல் குவாரிக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதனால் இதனுடைய விலையும் அதிகரித்திருக்கிறது. மணல் தட்டுப்பாட்டையும் நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. எனவே தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மணல் குவாரிக்கு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த தடையை நீக்க வேண்டும் என லாரி உரிமையாளர்களுடைய சங்கம் கோரிக்கை வைக்கிறது.